கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யூதாசை போல நாம் எதிர்பார்க்க வேண்டாம். யூதாசு இயேசுசாமிக்கு சீசனாக இருந்தால் அவர் ராஜாவாக இருப்பார் அந்த உலகத்தில். நாம் ஒரு தளபதி, இப்படி ஒரு ரேஞ்சில் ஏதாவது இருந்து நிறைய காசு சம்பாதிப்போம், நிறைய இப்படி பெரிய இதில் ஆகும் அப்படின்னு அவர் நினச்சிட்டு அவருக்கு சீசனாக இருந்து அதையே எதிர்பார்த்து கொண்டு இருந்தார். இப்படி ஆண்டவர் காணிக்கை இப்படி வாங்க மாட்டாரா? இந்த இடத்துல இவ்வளோ பேர் சந்திக்கிறார்கள், இத்தனை விலை உயர்ந்த பொருட்கள் கொடுக்க மாட்டார்களா என்று அவன் அதிகமாக பேராசைப்பட்டு, அதாவது காசு காணிக்கையிலே திருடினவன், இயேசுவை 30 வெள்ளிக்காசுக்காக காட்டு கொடுத்தவன், அவன் எப்படியெல்லாம் யோசித்திருப்பான் என்று பாருங்கள். நாம் அப்படி தான் இப்போ நினச்சி கொண்டு இருக்கிறோம். பரலோக ராஜ்யத்துக்கு போனால் அவர் பெரிய ராஜாவாக இருப்பார், நம்மளுக்கு நல்ல ஒரு ஏதாவது ஒரு பதவியை கொடுப்பார், நாம் இப்படியாக வல்லமையெல்லாம் செய்யலாம், அற்புதங்கள் செய்யலாம் என்று கனவு கண்டு கொண்டே இருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. அதாவது பரலோகம் இப்படி இருக்கும், அதாவது வீடுகள் நிறையா இருக்கும், நிறையா விலை மதிக்க முடியாத கற்கள் இருக்கும், வீடுகள் இருக்கும். அதாவது நமக்கு என்னென்னவோ வேறு விதமான கற்பனைகள், அதாவது உலகப்புறமான காரியங்களை யோசித்து கொண்டே இருக்கிறோம். அப்படி இல்லை. அங்கே போனால் அது எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. வேத வசனம் நாம் வாசிக்கிறோம், ஆனால் நாமளுடைய கற்பனைக்கு அது இங்கே இருக்காது. அதை காட்டிலும் ஆண்டவர் மேலான காரியங்களை அங்கே வைத்திருப்பார். ஆனால் நாம் கீழான காரியங்களை குறித்து பதவி இப்படி எல்லாம் நினச்சி கொண்டே இருக்கிறோம். அப்படி அல்ல. அங்கே மேலே போனால்தான் நமக்கு தெரியும். அந்த எதிர்பார்ப்போடு இருந்தால் நிச்சயமாக போக மாட்டோம். ஆண்டவருக்குள்ளே உண்மையாக இருக்க வேண்டும், பரிசுத்தத்தை கடைப்பிடிக்க வேண்டும், இயேசுவின் சித்தத்தை அறிந்து நாம் செய்ய வேண்டும். அவ்வளோதான். இதை ஆண்டவர் எடுத்துக்கொள்ளும் போது அங்கே நாம் பார்த்து கொள்ளலாம் என்று நினைத்து அதுக்காக காத்திருங்கள். சரிங்களா? தேங்க்யூ.